ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. நம்ம வந்து February 1லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே. சரி, எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மந்த்லி ஷீட்டு பிளானர் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு போன வீடியோ வந்து யூனிட் 5ஓட கிளாஸ் 1 யூனிட் 5 ரைடோட கிளாஸ் 1 வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ரொம்ப 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 மஸ்ட். அதாவது நம்ம யூனிட் 5 இந்த பிப்ரவரி மந்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். யூனிட் 5 மட்டும் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸில் 50 கொஷின் இருக்குது. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுபடி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த எங்கெல்லாம் படிக்க போகிறோம், நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். பார்க்காதவங்க அது ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ தான். அந்த யூனிட் 5ல் கிளாஸ் 1 வீடியோவை இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு சொல்லிட்டு அதுதான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓனாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் கூட அதை வச்சு தாராளமாக படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்தோ நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி மந்த்லி ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸ்டடி பிளான் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதை பார்த்துருங்க. நம்ம பிப்ரவரி 1 பிப்ரவரி 28 வரைக்கும் நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயமும் அந்த மந்த்லி பிளானர் ஷீட்டில் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு பிளானர் ஷீட் ரெடி பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வந்து எனி பெண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பேன். எனக்கு வந்து வீக் டேஸ் 2 நாள் தான் கிடைக்கும், நான் வந்து வாரம் ஃபுல்லாக படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நான் வீக் டேஸை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த 5 நாள் வீடியோவை 5 நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் உட்காந்து கம்ப்ளீட் பண்ணி படிச்சிடுங்க. சரிங்களா? இல்லை எனக்கு வந்து வாரத்தில் 2 நாள் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னால் 5 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அந்த 5 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த 2 நாளை வந்து உங்களுடைய தேவைக்காக எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு எல்லா நாளும் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 5 நாள் படிக்கிறத 2 நாளில் பக்காவாக ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சுட்டு 2 நாளைக்கு என்னால் புக் எடுக்க முடியல, 10 நாள் என்னால் நான் புக் எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறது நோ யூஸ். ஓகே, ஒரு நாள் 2 நாள் பரவாயில்லை, ஒரு 3 நாளுக்கு மேலே கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். சரி, ஓகே, எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் 75% கிராக் பண்ணியிருந்தாலும் கூட லாஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கிட்ட வந்து நான் விட்டுட்டேன், நான் மறுபடியும் பேசிக்லேருந்து நான் நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு வரணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லோரும் இந்த நிலையில் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். அவங்க கிட்ட வந்து விட்டவங்களும் சரி, ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களும் சரி, எனக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாது, நான் இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் சரி, எல்லாருமே இந்த இடத்துல ஒரே நிலையில் தான் இருக்கும், எல்லாமே 0வில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கன்சிடர் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நல்ல ரேங்க்கில் நல்ல போஸ்டிங் எடுக்க முடியும். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து கிட்ட வந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று படிச்சுட்டு, இல்லை நான் புக் எடுக்காமல் நான் படிச்சுக்குவேன், கடைசியில் ஒரு 1 மந்த் படித்தா என்னால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஓகே, இனிமேல் வந்து அதிகமாக இந்த மாதிரி காமன் வீடியோஸ் வந்து ரேராக தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வீடியோ வந்து ரெகுலராக வந்து வந்துகிட்டே இருக்கும். வீக் எண்டில் வந்து நான் ஒரு வீடியோ கொடுப்பேன். அதாவது சாட்டர்டே அன்றைக்கி நான் ஒரு வீடியோ கொடுப்பேன், இல்லைன்னா சண்டே அன்றைக்கி, சாட்டர்டே ஆர் சண்டே அன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன படிச்சிருக்கோம், இது வரைக்கும் இந்த வீக்கில் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி படிக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் எப்படி படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் நான் போட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா இனிமேலும் நேரத்தையும் காலத்தையும் கடத்திட்டு போகிறது வந்து சரியில்லை. நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்,
என்னால் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 வீக் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1.5 மணி நேரமாக ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 1.25 மணி நேரமாக நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக கொண்டு போகிறதே சூப்பர் தான். சரிங்களா? கன்சிஸ்டன்சி அப்படின்னா இன்றைக்கி 12 மணி நேரம் படித்தேன், நாளைக்கு அதே 12 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா அந்த 12 மணி நேரம் கான்செப்டில் கன்சிஸ்டன்சியில் கொண்டு போக முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிங்கிறத தான் அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டு வர முடியுமோ தவிர்த்து அதுக்கு மேலே கிடைச்சா எனக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் டே ஸ்டடி பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஸ்டடி பிளான் போட்டு வச்சுட்டு நான் ஒரு நாள் ஃபாலோ பண்ணேன், 2 நாள் என்னால் அதை எடுக்க முடியல அப்படிங்கிறதுலாம் நோ யூஸ். உங்களுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஸ்டடி பிளானில் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டடி பிளான்லேயே வச்சுருக்கிற டைமு ரெகுலராக ஃபாலோ பண்ணுற டைம் 3 ஹார்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். மேக்ஸிமம் 3 ஹார்ஸ் இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 3 ஹார்ஸ் வந்து என்னுடையது, இந்த 3 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் நான் எனக்காக எடுத்துக்குவேன். ஓகே, அதுக்கு மேலே எனக்கு அந்த நாளில் கிடச்சிது அப்படின்னா எனக்கு லாபம், அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஒரு 12 மணி நேரம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்டடி பிளான் போடுறீங்கன்னா அதே மாதிரி எல்லா நாளும் பயணிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் அந்த பிளானில் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டடி பிளான் நீங்கள் போட்டதே வந்து நீங்கள் நம்ப முடியாது. அது மேலே ஒரு நம்பிக்கை போயிடும். ஓகே, ஸோ உங்களுடைய டெய்லி ஸ்டடி பிளான் போடுற அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிற டைம், இந்த 3 மணி நேரம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், இந்த 3 மணி நேரத்தை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு மட்டும் போடுங்க. அதுவும் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேலே உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் ஸ்டடி பிளானை வைக்காதீங்க. 2 மணி நேரம் கண்டிப்பாக படிங்க. அதுக்கு மேலே டைம் இருந்துச்சு அப்படின்னா அப்பாடா நமக்கு கிடைச்ச ஒரு லக்கு, நமக்கு கிடைச்ச டைமு, நமக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாருமே வந்து ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு February 1 தைப்பூச திருநாள். முருகப்பெருமானோட அருளால் எல்லாருமே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக நம்ம எக்ஸாம் வரைக்கும் நல்லபடியாக படித்து முடித்து நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அதுக்காகத்தான் நான் வந்து தைப்பூச திருநாள் அன்றைக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் February 1 இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். February 1 வந்து ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுத்தாச்சு. February 1 அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த குட்டி குட்டி பாக்ஸ் போட்டிருப்பேன். 28 பாக்ஸ் இருக்கும். அந்த 28 நாளுக்கும் 28 டேட் போட்டு 28 கேலண்டர் ஷீட் மாதிரி போட்டு மார்க் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க இன்றைக்கே போய் பார்த்துருங்க. February மந்தோட பிளான் என்ன அப்படிங்கிறது அதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கிராஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகே, சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன சின்ன டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேலும் வந்து படிக்காமல் நான் அங்கே பார்த்துட்ருக்கேன் இங்கே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் எங்கே என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருங்க. இதுதான் ரியாலிட்டி. புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து இப்போது நான் ஜிஎஸ் ஓட வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தமிழில் என்ன போர்ஷன், ஜிஎஸ்க்கு என்ன போர்ஷன், எல்லாத்துக்கும் தேவையான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock ரீச் ஆயிரும். அதை வந்து நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நாளான்னைக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து வீடியோஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் 2 டைம் வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் February 1 அன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக வந்து வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துருப்பீங்கள்ல, ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் என்னால் நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 2 நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அந்த நோட்ஸை பார்த்து படிக்கிறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 டைம் வீடியோ கேட்டு நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. 3வது டைம் அந்த ரிவிஷனுக்காக வீடியோ கேட்கும்போது அந்த 2x ஸ்பீடில் வச்சு வீடியோவை கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக கேட்டுடலாம். ஓகே, நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத விட அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தைப்பூச திருநாள் February 1 கண்டிப்பாக எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.